ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுமதி. அப்படியே பார்த்துட்டிங்கன்னா வாய்க்கால் எடுத்தோம். பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு வந்திருக்கிறோம். ஆறு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்தியூர் போகிற இடம். ஏன் மீனா அந்தியூர் போகிற இடத்துல ஆறு இருக்குது. எங்கள் ஊர் ஆறுங்க. ஆனால் இங்கே ஜாஸ்தி இருந்ததுன்னு இல்லை, அதனால் வந்து எனக்கு இந்த ஊர் தெரியாது. இங்கே வந்து நாங்கள் குளிக்க வந்திருக்கோம். அங்கே தண்ணி கம்மியாக இருந்தது. ஏன் மீனா அதனால் இங்கே குளிக்க வந்திருக்கோம். இங்கே குளிக்க போகிறோம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துங்க. நாங்கள் 2 பேர் குழந்தைகளை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு ஒன்றா ஆற்றுல விட்டதுனால இந்த தண்ணியெல்லாம் பார்க்குங்காட்டிக்கு இந்த காணாத நாய் கருவத்தை கண்ட மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிட்டோம். இங்கே வருங்க, மொத்தமாக தண்ணி பார்த்தது எங்களை அறியாமல் நாங்களே அதான் அந்த மாதிரி கிளம்பிட்டோம். அங்கே வாய்க்கால் அங்கே குளிக்கலான்னு பார்த்தோம். தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க, குளிக்க முடியல. எங்களுக்கு அது செட் ஆகலை. ஏன்னா எங்களுக்கு பத்தாது அந்த தண்ணி எங்கள் உருவத்துக்கெல்லாம். அதனால் வேறு பக்கம் போகலான்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு வந்துட்டோம். நாங்கள்லாம் குளிச்சுட்ருக்கோம். குளிக்கலான்னு இறங்கலான்ட்டு இப்போ தான் ஒருத்தவங்க இறங்கிக்காங்க. அடுத்தது குளிக்க போகிறோம். அவங்க எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா வண்டிக்கிட்டே உட்காந்துட்டாங்க. தம்பியும் மாமாவும் பார்த்திங்கன்னா வண்டிக்கிட்டே உட்காந்துட்டாங்க. நாங்கள் ஆறு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வாங்க காட்டுறேன் பாருங்க, சூப்பராக இருக்குது. ஞாபகத்தை பார்த்தா யாராவது பிடிக்காமல் இருக்குமா? ஏன் மீனா ஹாய் காய்ஸ், பாருங்க எங்களுக்கு தண்ணியை பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இருந்து பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டோம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருக்கும். மாதம் மாதம் எங்கேயாவது வந்துருங்கணும், அப்போ தான் மனசும் ரிலாக்ஸாக இருக்கும், நம்மளும் ரிலாக்ஸ் ஆகும். என் பையனுக்கு அவ்வளோ ஒரு குஷி, என்னன்னு தெரியல தண்ணியை பார்த்துட்டு. என் மருமகளுக்கு அதுக்கு மேலே தண்ணி பார்த்து இறங்கிட்டு வரமாட்டேங்கிறாங்க. தண்ணி தவக்காலையா தாயிட்டோம் நாங்கள் தண்ணி தவக்காலையால். ஆறு சூப்பராக இருக்குது. ஆற்றுல நிறைய தண்ணி இருக்குங்க. இப்போ வத்திடுச்சு, தண்ணி கம்மியாயிருச்சு. ஆனால் நல்லாயிருக்கு. எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து மண்டை காயறதுக்கு இது எவ்வளோ பெட்டர்னு தோணுதுங்க. பார்த்திங்கன்னா பார்த்தது எனக்கு சீக்கிரம் இறங்கி குளிச்சிடக்கூடாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்களாம் குளிச்சுட்ருக்காங்க. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். மாமா பாப்பா அங்கே இருக்காங்க, வாங்க காட்டுறேன். எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாருங்க இவர். ஏன்னா எங்கேயும் போக மாட்டோம், வீட்லேயே தான் இருப்போம். எனக்கு அதனாலேயே போர் அடித்து ரொம்பவுமே ஆயிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து கண்டதையும் நினச்சி பைத்தியமாக ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா பைத்தியம் ஆகலை, சும்மா சொல்கிறேன். அந்த மாதிரி மைண்டு எப்படி இருக்கும், ரிலாக்ஸே இல்லாத ஒரு மாதிரியா அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். வெயில் வேறு மூஞ்சிக்கே நல்லா அடிக்குதுங்க. அதனால் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு வந்து விட்டோம். ஆற்றுல கல் இருக்கும் பாருங்க, அஞ்சங்கள் விளையாடுறதுக்கு, உடம்பு தேக்கிறதுக்கு எல்லாம் கல் வேணும்னா இதில் வந்து எடுத்துக்கலாம். வரும் நல்லா அழகாக இருக்கும். ஐயோ முடியலைங்க, இவங்க இன்னைக்கு லீவ் போட்டதும் கூட்டிகிட்டு வந்தது ஆற்றுல தண்ணியே இல்லை, அந்த அளவுக்கு வந்து குளிச்சிருக்காங்க. நான் குளியோட மேலே வச்சுட்டு வண்டி நல்லா அப்படியே லைட்டாக ஸ்மாலாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக இருக்கும். நல்லா சும்மாங்க, அப்படிலாம் கிடையாது. அது பால் குட்டி தண்ணிக்கு இருந்தா இருக்கு, நீங்கள் நினைக்கிற மாதிரில அந்த மாதிரியும் இல்லை. வண்டி பார்த்தா க்ரெக்ஸாயில் மாற்றியுமே வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் கிறுக்கிட்டு கிடக்குது. கிருத்திகா குளிச்சு இடத்தாங்க, நல்லா குளிச்சு வந்துட்டியா? கல் நிறைய இருக்குது. கேட்ட பைக் சொல்லி போச்சு, மஞ்சங்கள் விளையாடுற மாதிரி கல் நிறைய இருக்குது. அவனும் பேருமே அந்த கோழிக்காக நல்லா இருக்குது. வீட்டுக்கு போறக்கே மனசு இல்லை, வான்னு கூப்பிட்டு கிடக்குறாரு. கொடைய வெயி, தயவு செய்து அங்கே வெயி போலாட்டம் டைம் ஆச்சு. நீ அங்கே போயிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்ததுக்கு இப்படி கொண்டாந்து விடவும் நல்லா இருக்குது. நீ விட மாட்டேன்னு கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குறாரு. நேரங்காலமா போனாதான் வெல்டு பண்ணி பார்த்தாரு. உனக்கு வேண்டாம் கம்மி. ஓகே பாய். பின்னாடி போல 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 இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கும்.
ஆமா ஸ்லோவடா ஏன் கோவெல்லாம் போயிட்டு இருக்கு இதுக்கு மேலே போகணும் நானும் வண்டி இறங்கி போயிட்டு இவனை பின்னாடி கேட்க வந்து சைடில் வாங்க பூச்சி சைடில் வாங்க ஹலோ கீர்த்தி ஒரு ஹாய் போட எங்கள் அப்பா திட்டிட்டு ரொம்ப நாள் ஆசையில பின்னாடி திரும்பி உட்காந்தாச்சு அம்மா ஃபேஸ் காமி அம்மா முன்னாடி பைக் முன்னாடி பைக் ஏறப்பாரா அவன் பேச காட்டினா அப்புறம் போட்டோவில் போட்டுருவாங்க ஏன்னா சாயந்தரம் வரைக்கும் வச்சிருக்க மாட்டோம் ஏன்னா விஷ்ணு வியாபாரம் என்ன பண்ணுறது அப்புறம் அது நாளைக்கு வேலைக்கு ஆகாது வெள்ளரி பிஞ்சு வாங்கிக்கிங்க வெள்ளரி பிஞ்சு இங்கே வாங்கிக்கிங்க அங்கே பழம் இருக்குதான்னு பாட்டு வரலாம் பழம் அங்கேயும் இதே இது இருக்கு வண்டி மேலே கை அந்த சைடு இருக்கிறது பிஞ்சா இருக்குமாம்மா காலையில் அந்த சைடு இருக்கிறது நல்லா இருக்குது வருங்க நாளைக்கு தான் போடலாம் ம் காய் எப்படிங்க? நல்லா பிஞ்சு எடுங்க இது இப்படி இருக்குங்க ஏப்பா ம். இந்த காய் 5 ரூபாயாம்மா, ம் இது 20 ரூபாயாம்மா, ம் என்ன பண்ணலாம்? எடுங்க உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு பார்த்து எடுங்க ஐயோனா இருக்கப்பா கையெடு சேரில் பாரு மீனா ஒன்று 2 என்னங்க ஐயா 4 காய் கொடுங்க. ஹாய் வேண்டாம். ம். எவ்வளோங்க? கையடே பிச்சு எடுத்து மிளகாத்தூளும் உப்பும் வாங்கிக்கிங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கவரில் கட்டி தர சொல்லி இப்போ என்ன பண்ணுறீங்கம்மா? ம் ஒரு 3 காய் ஆக்கி சொல்லிடலாமா? ம் முங்கையா 3 காய் ஆக்கி கொடுத்துருங்க. அரிஞ்சு ஒரு பேப்பரில் உப்புமே மிளகாத்தூளும் போட்டு கொடுங்க நான் வந்து சார்லாம் கொடுத்தேன் என்னது இங்கே உள்ளதான் போடணும். இதெல்லாம் காய் இப்போ சாப்பிட முடியாது நாளைக்குன்னா பழமா நல்ல பழமா நாளைக்கு மத்தாட ரசம் பார்த்தா இங்கேயே அமுத்துனா நம்ம அமுத்துல ஏங்கம்மா நம்ம அமுத்துறனா லைட்டாக அமுத்தி பார்க்குறேன் அது கல்லாட்ட தான் இருக்கு காலையில் நாளைக்குன்னா இது வெடிச்சிரு போன தடவை வந்து வாங்கிட்டு போனோம் பார்த்தீங்களா? கேட்டு இப்படி திருப்பிலே அப்படியே வெடிக்குது அப்படியே. மனம் சரியான மனம். வெடிச்சாத்தாங்க மனமா நல்லா அப்படியே வாழைப்பட்டையில வச்சு கட்டி எட்டு வந்து தம்பி வாசி ஏன்னா அப்படி இருந்தா தான் ஜூஸ் போட்டாலும் வெள்ளரி பழம் இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கரும்பு சர்க்கரையில் வச்சு சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். இந்த வெயிலுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, சேர்த்துக்கலாம். ஏன் மீனா? கண்டிப்பா பாப்பா பாரு சாப்பிட்றவான்னு கொடுக்குறான். இப்பயே சாப்பிட்றாள் அவ
வெள்ளரி பழம் ஒன்று வாங்கிக்கிங்க நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி. வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உனக்கு குட்டி பழமா வாங்கிக்கிங்க. அதான்டா அப்புறம் பார்த்துக்கலாம்டா. காலையில் கூட சாப்பிடலாம்ல சாமி. அதான் இப்போ வச்சுட்டு போகிறேன், குழந்தைங்க எடுத்து வச்சுட்டு போகிறக்கு இடமில்லைன்ட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா நாளைக்கு வெடிச்சிடும். இதை நாளைக்கு சாப்பிடும். பேப்பர் இல்லைங்களாம்மா? இருக்கு. கவரில் போட்டு கொடுத்துருங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. அப்போ 3 காய் ஓகே. 3 காய் வெட்ட சொல்லிக்கிறேன். அதே தனியாக கவரில் வாங்கிக்கிறேன். தமிழா தமிழா மீனா ஓகே. கட் பண்ணாமல் வாங்கி மச்சு கட் பண்ணி எடுத்து வண்டியில் போக போக சாப்பிட வேண்டியதுதான். மீனா ஓகே. ஏதோ பாப்பாவோட கொண்டே தான் தெரியுது, மண்டை தான் தெரியுது. ஹேய் ஹேய் தூங்கிட்டான் தம்பி. தூங்கிட்டான். நான் போய் காப்பி சாப்பிடலாம். ஒன்றும் சரியில்லை. காப்பி சாப்பிட்ற இடத்துல உட்காந்து என்ன மீனா இப்போ சாப்பிட்றீங்களா? காப்பி பாய். அவங்க பாய் சொல்கிறாங்களா? போகுது. பழத்தை எல்லாம் இவனுக்கு வேற கம்மி தான். வேற பழம் நல்லா இருந்துச்சு.